சர்வ வல்லமை படைத்த ராஜாதி ராஜனாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவசனம் சங்கீதம் 91:13. மிதித்து போடுவாய். என் பாசத்திற்குரியவர்களே, சிறு கூட்டமே பயப்படாது, கர்த்தர் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றுகிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை முறியடித்து மிதித்து போடுகிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், உம்மாலே சேனைக்குள்ளே பாய்வேன், தேவனாலே மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோட இருப்பார் என்றால் எல்லாவற்றையும் நொறுக்கி மிதித்து போடுவோம். இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். உனக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் இரத்தம் பூசப்படட்டும். இயேசுவின் நாமம் உன் நெற்றியில் பொறிக்கப்படட்டும். இயேசுவின் வார்த்தை இருதயத்தில் பாதுகாக்கப்படட்டும், பொறிக்கப்படட்டும். இது போதும். உன் வாழ்க்கையில் வருகின்ற மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற துன்பங்கள், துயரங்கள் பனி போல உருகிட செய்வார். எல்லாவற்றையும் மிதித்து நொறுக்கி போடுவாய், தவிடு பொடியாக்குவாய். எல்லா அந்தகார வல்லமைகள் உன்னை பார்த்து பயப்படும். சத்துரு அலறி ஓடுவான். துன்பங்கள் பறந்து போகும். எல்லா மேடுகளை பள்ளங்களை மிதித்து நொறுக்குவாய். சத்துரு உன் காலின் கீழே என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. மிதித்து தாண்டும்படி கர்த்தர் செய்வார். பயப்படாதே, சர்வ வல்லவர் நம்மோட இருக்கிறார். புதிய கூர்மையான பட்டத்திட்டப்பட்ட எந்திரமாய் மாற்றிவிட்டார். எதற்கும் பயப்படாதே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு இருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இரு, அவருடைய நிழலில் வாசம் செய். எல்லா சதி திட்டங்களை மிதித்து போடுவாய். எல்லா சத்ருவின் கிரியைகளை, அகித்தோப்பின் ஆலோசனைகளை மிதித்து போடுவாய். பெற்றுக்கொள் அபிஷேகத்தின் வல்லமையை. எல்லா நுகத்தடிகளை முறியடித்து போடு. எல்லா சூழ்ச்சிகளை மிதித்து போடு. இயேசுவின் இரத்தத்தில் நாமத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.